Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துருந்துருக்குன்னா, நான் என்ன கான்செப்டை வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி, இங்கே எங்கேருந்து பை போகலாம், எங்கேருந்து செல் போகலாம் அப்படின்றத ஒரு பர்ட்டிகுலர் சார்ட்டில் மட்டும், அதாவது கோல்டு அண்ட் யூரோஸ்டியில் மட்டும் யூடியூப்பில் வந்து நான் அப்லோடு வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த நாலேஜஸ் வந்து நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மூமெண்ட் வந்து எங்கே இருக்குது, எங்கே போகலாம் அப்படின்றத நான் எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறேன், பையா செல்லா அப்படின்றத ப்ரீவியஸ் மார்க்கெட் ஓகேங்களா, மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக வந்து நான் அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பை சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல செல் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கை கொடுக்கும். ஸோ அதில் தான் உங்களால் மாஸ்டர் வந்து பண்ண முடியும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் ஒரு டைமில் வந்து சொல்லுவேன், என்ட்ரு ஆகக்கூடிய டைம் வந்து வேறு டைமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நடக்கக்கூடிய மூமெண்ட்டை பார்த்து நான் என்னோட டிசிஷனை மாற்றி நான் வந்து பை அண்ட் செல்ல வந்து வேறு மாதிரி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் ஒரு டைம், போஸ்ட் ஆகிறத ஷெட்யூல் வந்து போஸ்ட் ஆகிற டைம் வந்து ஒரு டைம், நீங்கள் பார்க்கக்கூடிய டைம் வேறு டைமாக இருக்கும். ஸோ அப்போது சினாரியோ வந்து வேறு மாதிரி பில்ட் ஆகிருக்கலாம். ஸோ வந்து நமக்கு பை அண்ட் செல் வந்து ராங்காக இருக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் பார்த்தீங்கன்னா, பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஎஸ்டி செஃப்பில் வந்து ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, யூடியூப்க்கு புதுசுனா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஸோ டிபி ஹிட் ஆகலை. ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லோ வந்து கொடுத்துருந்தோம். ஸோ டிபி வந்து நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டியை தூக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ டிஸ்கார்டில் கொடுத்ததும் இதே தான். ஓகேங்களா. ஸோ இந்த லோ எடுக்கிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டான். ஸோ இந்த டிமாண்ட் எதுக்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்தானா நம்ம டிபிஐ எக்ஸிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த டிமாண்ட். இங்கேருந்து பை பண்ணுறதுக்காக கிடையாது. ஏன் பை பண்ணுறதுக்காக கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் வந்துட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனால தான். ஓகே. யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு என்ன நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், 4 ஹவரில் பண்ணிட்டான்னா மார்க்கெட் மேலே போயிடுவான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி க்ளோஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வந்து பண்ணிட்டான். ஸோ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா. இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை பண்ணி மேலே வந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலலாம் வந்து என்ட்ரி வந்து நம்ம போகலை. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நமக்கு இங்கே சப்ளை இருக்குது. ஸோ சப்ளைக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து செல் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கேஸில் இங்கேருந்து பை வந்து பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்டில் வந்து நம்ம ட்ரேட் வந்து போகலை. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கானா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்க கற்றுக்கணும். உங்களால் என்ட்ரி போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க பழகிங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து பை வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து பை ஆகிடுச்சு. 4 ஹவரில் பை ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சேம் டைம் ஃப்ரேம் 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து மிட்டிகேட். ஓகேங்களா. ஒரு சப்ளை வந்து பெண்டிங்கில் இருக்குது.
அதோட ரீஃபண்ட்மெண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் போய் நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? செல் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சப்ளைவை ஸோ இது வந்து டிஸ்கார்டில் கொடுத்தது. டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. எகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். அது ஏன்னு வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல செல் போலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல் வந்து போகக்கூடாது. ஏன்னா, ஓவராலாக மார்க்கெட் வந்து இப்போ பை பண்ணிட்டு பை ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். இன்கேஸ் இப்போ இங்கே ஒரு சப்ளை வந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சப்ளைன்றது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிற சப்ளைவா இருந்தா, இந்த சப்ளை வந்து கண்டிப்பா வேலிடு செல் அடிச்சுருவான். ஆனா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் சப்ளை இது. ஓகேங்களா? சேம் டைம் ஃப்ரேம் சப்ளை. அதே சேம் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வந்து பை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த சப்ளை நமக்கு வந்து ஃபெயில் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலும் நான் வந்து ஒரு செல் வந்து பிளேஸ் எகைன் வந்து பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல கண்டிப்பா பவர் இருக்கும். அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ராடே ட்ரேடை வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இங்கே கீழே என்ன சினாரியோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் வந்து மிட்டிகேட்டட். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து மிட்டிகேட்டட். இந்த டிமாண்ட் எங்கேருந்து மிட்டிகேட் பண்ணிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைல மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணி பிரேக் வந்து பண்ணிட்டான். ஸோ இது ஃப்ளிப்பு என்ட்ரி எடுத்த ஒரு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்த ஒரு கேண்டல். ஸோ இந்த கேண்டலில் நமக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது கேண்டலில் தான் நமக்கு வந்து என்ட்ரி எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. இம்பேலன்ஸ்லேயே என்ட்ரி வந்து எடுக்கும். அப்போ லோவர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா அந்த இம்பேலன்ஸ்ன்றது ஒரு கேண்டலாக ஒரு பேஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த பேஸில் கண்ட்ரோல் எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் கண்ட்ரோல் எடுத்துட்டான். எகைன் இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்த்துருங்க அப்படின்ட்டு நான் இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தும் வந்து ஒரு பை வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பை எடுத்திருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் டிலேவாக நான் கொடுத்துட்டேன் இந்த பை. இங்கேருந்து ஒரு பை, அப்புறம் இங்கேருந்து ஒரு செல். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருந்தேன். இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானான்றத செக் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளைல 15 மினிட்ஸ் சப்ளை. ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் 1 மினிட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ 1 மினிட்ல நமக்கு பாடி க்ளோஸ் இங்கே வந்து நடக்குது. இங்கே நடக்குது. அப்போது லோ அப்படின்னு எடுத்தால் இங்கே வந்து லோ எடுப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த டைமில் இருக்கக்கூடிய சோச்சுன்றது இது ஒன்று தான். ஸோ நம்ம வந்து 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா சேம் லோ தான் இருக்குது. ஸோ 5 மினிட்ல சேம் லோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு சோச். ஸோ இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஸோ 15 மினிட்ஸில் இன்னொரு சப்ளை இருக்குது, மேலே இருக்குது, அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ராடே. இப்போ நான் இந்த இடத்துல செல் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்படி இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவில் முடிச்சிடணும் என்னோட டிபியை. ஓகேங்களா? இந்த லோவில் முடிச்சிடணும். ஸோ இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறனால அரௌண்ட் நமக்கு வந்து 1:6 வந்துடும் கண்டிப்பாக. ஒரு 5லேருந்து 6 வந்து வந்துடும். ஸோ ஒரு இன்ட்ராடே வந்து போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரியே இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? நம்ம 5 மினிட்ல 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சோச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து ஹை. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுங்க. இந்த இடத்துல நமக்கு சோச் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து பை வந்து ஷிஃப்ட் ஆயிரும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ சோச்ன்றது டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹை. இந்த ஹை தான் வந்து சோச். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து நமக்கு சோச். ஸோ இதை எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை எடுக்க தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கான். ஓகேங்களா?
ஸோ இதை எடுத்துட்டோன்னா நமக்கு இங்கெல்லாம் நிறைய செல் இருக்குது. அதை வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து நடக்கட்டும். ஓகேங்களா? ஸோ கோல்டில் வந்து என்ன மூமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவரில் நம்ம இந்த சப்ளை வந்து சொல்லியிருந்தோமா 4 ஹவரில் இந்த சப்ளை வந்து சொல்லியிருந்தோம். தென் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2 இடத்துல எங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர் சப்ளைக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்கான். ஓகேங்களா? 4 ஹவர் சப்ளையில் நமக்கு ஒரே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வந்தான். நமக்கு இந்த இடத்துல உள்ளே வந்துட்டு நமக்கு 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானான்னு பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, டைரெக்டாக வந்து ஹிட் பண்ணிட்டான். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் உள்ளே வந்துட்டு கீழே வந்து டர்ன் ஆயிருக்கான். ஸோ நமக்கு இந்த லோ வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதான் கன்ஃபர்மேஷன். அந்த லோ பிரேக் ஆகலை, மேலே போயிட்டான். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் கட்டு நமக்கு வந்து ஃபெயிலியர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 4 ஹவர் வந்து ஃபெயிலியர் பண்ணுறானா அப்படின்னு பார்க்குறோம். 4 ஹவர் வந்து ஃபெயிலியர் பண்ணலை. ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே நின்றுருக்கான். ஸோ அதனால் நம்ம 15 மினிட்ஸில் சோச் பண்ணியிருக்கானான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 15 மினிட்ஸில் சோச் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ சோச் நடந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. நமக்கு கீழே டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கானா, டிமாண்ட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணலை, கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த 2 சப்ளைலையும் சேர்த்து என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிபி வந்து இந்த லோவில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கரண்ட் மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் அப்படின்றத பார்த்துட்டு டிபியை நான் கரண்ட் ப்ரைஸ்லையும் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இப்போ வீடியோவில் சொல்கிறது டிபி இங்கே இருக்குது. ஸோ சுச்சுவேஷனை பார்த்து நான் எக்ஸிட் வந்து பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா இது டெசிஷனல். ஸோ இன்ட்ராடே பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சினாரியோ பில்ட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு டிபி எக்ஸிட் பண்ணி விட்ருவேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணணும். பிரேக் ஈவனோட பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் இதே டிமாண்டில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து இதை பிரேக் ஈவன் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இன்னும் இதை எடுக்கலை. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி என்ட்ரி போகணும். ஓகேங்களா? 1:14. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ளை இருக்குது. அதனால் இந்த மாதிரி தூக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான என்ட்ரிலாம் இல்லை, ஒரே சேம் லாஸ் தான். கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான், மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சான்சஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், செல் வந்து நான் ட்ரை பண்ணி செல் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இது மேலே போகிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஓகே, ஸ்வீப் பண்ணி தான் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால் பை த சான்ஸ் வந்து போகலாம். ஸோ செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனை ஹண்ட் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு நியூயார்க்கு தான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த சப்ளைஸ் வந்து நியூயார்க்னால உருவாக்கப்பட்ட சப்ளை. ஸோ இதில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு மைலி சான்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே டிபி போய் ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கக்கூடாது. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வரணும். இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ நமக்கு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டானா எஸ்எல்லை தூக்கி என்ட்ரியில் போட்டு நம்ம நிம்மதியாக உட்காந்துடலாம். இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்டாக, நம்மளோட எய்மாக இருக்கணும். ஓகேங்களா? டிபி ஹிட் ஆகிறோன்னா ஹிட் ஆகலையோ, நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிட்டு நம்ம கேபிட்டல், நம்மளோட கேபிட்டலை வந்து சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? சேஃப் ஜோன் கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து இப்படியே போய் நமக்கு மேலே எஸ்எல் வந்து கொடுத்தாலும் நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ஹிட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ யூரோஎஸ்டியில்
நமக்கு வந்து செல் போகணும் அப்படின்ற ஒரு சினாரியோ மோஸ்ட்லி பில்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் ஸோ மார்க்கிங் வந்து வரலை. சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எனக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் நான் செல் போவேன், இல்லைனா நான் போக மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா, வீடியோ வந்து வர்த்திட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, சேனலுக்கு வந்து புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கரன்சி பேரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.